விஷாலின் ஜெகஜால கில்லாடி மற்றும் மோகன்தாஸ் உள்ளிட்ட படங்களும் ரிலீஸுக்கு தயாராகி பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ளன. இதுபோல இன்னும் பெயரிடப்படாத பல படங்கள், பாதி எடுக்கப்பட்ட படங்கள், முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர்கள் மரணமடைந்ததால் பாதியில் நின்ற படங்கள் என பல திரைப்படங்கள் தற்போது வரை வெளியாகாமல் கிடப்பில் உள்ளன. இவை தவிர்க்கப்பட வேண்டும் என சினிமா தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடு ஜீவிதம் போன்ற படங்கள் 16 ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு திரையில் வெளியாவதற்கான காரணம் ரசிகர்களின் எதிர்பார்ப்புதான். ரசிகர்களிடையே டிமாண்ட் இருக்கும் பட்சத்தில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒரு சினிமா தனக்கான தகுதியான இடத்தை அடையும் என்பது விதி. ஆனால் ஒரே பிரச்சனை என்னவென்றால், மாறிக்கொண்டே இருக்கும் ரசிகர்களின் ரசனையை இயக்குனர்கள் கணிப்பதில்தான் இருக்கிறது. ஏனென்றால் புஷ்பா 2ஆம் பாகத்தின் வசூலை கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு உயர்த்திய இதே ரசிகர்கள்தான் அன்பே சிவம், கடைசி விவசாயி போன்ற திரைப்படங்களை படுதோல்வியடைய செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிடப்பில் போடப்பட்டிருக்கும் படங்களால் ஏராளமான பணமும் முடங்கி கிடக்கின்றன. அந்த படங்கள் ஒவ்வொன்றாக வெளியானால்தான் அதில் முதலீடு செய்தவர்கள் மீள முடியும். அதற்கான முயற்சிக்கு மதகஜராஜா ஒரு வழிவகை செய்துள்ளது. அதன் பின்னர் வெளிவரும் பழைய படங்களும் அதே போன்ற வெற்றியை ருசித்தால் சினிமா மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த ட்ரெண்ட் தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.